வணக்கம். மற்றொரு இன்றைய பதிவினூடாக இணைந்திருக்கின்றோம். ஜாழ் மாவட்டத்தை பொறுத்தவரையில் அதிக அளவிலான குற்றச் செயல்கள் பதிவாகி வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதிலும் வடக்கு கிழக்கு என்கின்ற பொழுது வடக்கு மாகாணத்தில் போதைப்பொருளுடைய பாவனை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதை அவதானிக்கின்றோம். அதிக அளவிலான செய்திகள் வாயிலாக கேட்கக்கூடியதாக இருக்குது. இதிலும் குறிப்பாக வடக்கு மாகாணத்தில் நாளுக்கு நாள் ஏதோ ஒரு விதத்தில் போதைப்பொருள் கடத்தல் சார்ந்தோ இல்லாட்டி போதைப்பொருளுடைய நகர்வுகள் சார்ந்தோ 2 இல்லாட்டி 3 இல்லாட்டி ஏராளமானவர்கள் கைது நடவடிக்கையில் சம்பந்தப்பட்டவர்கள் இல்லாட்டி கைது செய்யப்பட்டுள்ளார்கள் என்ற செய்தியை நாம் கேட்கின்றோம் தொடர்ச்சியாக. இவ்வாறு இருக்கின்ற பொழுது வடக்கு மாகாணத்தில் போதைப்பொருள் கடத்தல்ல இராணுவமும் காவல்துறையினர் தொடர்பட்டு காணப்படுவதாக கடல் தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். நாடாளுமன்றத்தில் இன்று வரவு செலவு திட்ட விவாத உரையில கருத்து தெரிவிக்கும் போது அவர் இந்த விடயத்தை சொல்லி இருக்கிறார். விசேடமாக இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இந்த வரவு செலவு திட்டம் சம்பந்தமாக நாங்கள் பேசுகின்ற போது இந்த வரவு செலவு திட்டத்திலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் போன்றவர்களுக்கு இது சரியாமல்லாம் இருக்கலாம் என்றால் அவர் எதிர்கட்சி அரசியல் எதிர்ப்பு அரசியலையே நாட்டம் கொண்டிருக்கின்றவர்களுக்கு இது சம்பந்தமாக விமர்சனங்களை மாத்திரம் முன்வைக்கலாம். இருந்த போதிலும் கூட நான் ஒரு விடயத்தை சொல்லுகின்றேன். இந்த வரவு செலவு திட்டம் என்பது இலங்கையில் இருக்கின்ற தமிழ் சிங்கள முஸ்லிம் அனைவரும், அது மாத்திரமல்ல இருக்கின்ற ஊடகங்களா அனைவருமே இந்த வரவு செலவு திட்டம் என்பது மக்களுக்கான வரவு செலவு திட்டம் என கூறுகின்ற ஒரு வரவு செலவு திட்டமாகும். அந்த வகையில் எனக்கும் பெருமையாக இருக்கின்றது, எங்களுக்கும் பெருமையாக இருக்கின்றது, எங்கள் அரசாங்கத்துக்கும் பெருமையாக இருக்கின்றது. அந்த வகையில் தான் நான் இன்றைக்கு விசேடமாக நான் இருந்து பேசக்கூடிய விஷயங்களில் முக்கியமான விஷயமாக நான் எடுத்துக்கொள்ள இருந்தேன். என்றால் விசேடமாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்ற போது இந்த வரவு செலவு திட்டம் சம்பந்தமாக பேசப்படுகின்ற பொழுது கூடுதலாக வரவு செலவு திட்டம் சம்பந்தமாக நாங்கள் பேசுகின்றோம். அதே நேரத்தில் இன்றைக்கு விசேடமாக வடகிழக்கு பிரதேசங்களில் வாழ்கின்ற தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் தொடர்பாக பேசுவது குறைவாக காணக்கூடியதாக இருக்கிறது. அவர்களும் கூட இது சம்பந்தமாக அந்த மக்கள் முகம் கொடுக்கின்ற பிரச்சனைகள் சம்பந்தமாக பேசுகின்றார்களா என்று பார்க்கின்ற பொழுது கேள்விக்குறியான விடயமாகவே இருக்கின்றது. ஒரு விடயம் இருக்கின்றது கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, உங்களுக்கும் கூட நன்றாக தெரியும், இன்றைக்கு தமிழ் மக்கள் விசேடமாக இந்த கார்த்திகை மாதம் என்பது முக்கியமான மாதம். அது மாத்திரமல்ல, இந்த மாதங்களில் தான் விசேடமாக மாவீரர்களை நினைவு கூறுகின்ற மாதம். அது மாத்திரமல்ல, விசேடமாக வடகிழக்கில் இருக்கின்ற தமிழ் மக்கள் தாங்களுடைய பிள்ளைகளை நினைவு கூறுகின்ற மாதம். அப்போ அந்த மாதத்தில் இருந்து கொண்டு நாங்கள் திரும்பி பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. இன்றைக்கு பல தசாப்தங்களுக்கு முன்பு இருந்து இந்த நாட்டுக்கு ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் அல்லது தமிழ் மக்களுக்கு எதையாவது செய்ய வேண்டும் என போராடிய இளைஞர்கள் அல்லது போராடிய மக்கள் எதிர்பார்த்தது என்ன, அவர்களுடைய எதிர்பார்ப்பு, அவர்களுடைய ஆசைகள், அபிலாசைகள் என்ன என்பதை நாங்கள் புரிந்து கொள்கின்ற போது தான் விசேடமாக இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், விசேடமாக எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், அங்கே இருக்கின்ற மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும், சந்தோஷமாக வாழ வேண்டும், அந்த வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக வேண்டி அவர்கள் போராடி இருந்தால் இன்றைக்கு அந்த இளைஞர்களுடைய அல்லது அந்த மக்களுடைய கனவினை நனவாக்குகின்ற செயற்பாடுகளை எந்த ஒரு தமிழ் கட்சியாவது எந்த ஒரு தமிழ் அரசியல்வாதியாவது அன்றைய காலகட்டங்களில் அன்றைய இளைஞர்கள் யுவதிகள் செய்த அர்ப்பணிப்பு தியாகங்களை செய்கின்றார்களா, புரிகின்றார்களா என்று பார்க்கின்ற பொழுது கேள்விக்குறியான விடயங்கள். அது மாத்திரமல்ல, அன்றைக்கு அவர்கள் எதிர்பார்த்த இன்றைக்கு இந்த வடகிழக்கு பிரதேசம் என்பது இன்னைக்கு எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இன்றைக்கு ஒரு புறம் மக்கள் தொகை குறைந்து கொண்டு வருகின்றது. வறுமை கூடிய மாகாணம் என்று பார்க்கின்ற பொழுது வடக்கு மாகாணம், அடுத்து கிழக்கு மாகாணம். இன்றைக்கு அது மாத்திரமல்ல, இன்றைக்கு தேசிய உற்பத்திக்கு கூடுதலான பங்களிப்பு செய்கின்ற மாகாணங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது குறைந்த பங்களிப்பு செய்கின்ற மாகாணம் வடக்கு மாகாணம். கௌரவ அமைச்சர் அவர்களே, 2 கேள்விகள். நீங்கள் சொன்னீங்கள் இப்போ இந்த கடைசி 7 மாதங்களாக கல்வி கொஞ்சம் எழும்புதுண்டு, என்னத்தை வச்சு சொல்கிறீர்கள், அதை கொஞ்சம் ஆதாரபூர்வமாக சொல்லுங்க. 2வது விஷயம் உங்களுக்கும் தெரியும், வடக்கிட கிழக்கிட இராணுவம் தான் போதைப் பொருளுக்கு பிரதான காரணம். எப்போ நீங்கள் இராணுவத்தை வெளியேற்ற போறீர்கள்? உண்டு. அதாவது நான் முதலில் சொன்னது போன்று கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, கல்வி ரீதியாக விசேடமாக
இன்றைய கடந்த காலங்களை நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது அதாவது கொழும்பில் அதாவது யாழ்ப்பாணத்தில் கல்வி கற்பதற்கு பதிலாக பிள்ளைகளை கொழும்புக்கு அனுப்புகின்ற நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது ஒன்று. இரண்டாவது, கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது கூடுதலான பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு 100க்கு அதிகமான பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு அனுப்ப வேண்டிய ஒரு நிலைமைக்கு நிர்பந்தத்துக்குள்ளாகி இருக்கின்றால் காரணம் இந்த போதைப் பொருள் மாஃபியா. அப்போ மாஃபியாக்களுடைய செயற்பாட்டின் காரணமாக போதுமான ஆதாரங்கள் தேவையில்லை. அதாவது நீங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்தால் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்றவர்களுக்கு புரிய வேண்டும், தெரிய வேண்டும், இது புலத்தில் உள்ள யதார்த்தம். இந்த யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டால் அதற்கு நான் செய்வதற்கு ஒன்றும் கிடையாது. இரண்டாவதாக நீங்கள் சொன்னீர்கள் விசேடமாக இந்த பிரச்சனைக்கு பின்னால் இராணுவம் இருக்கின்றது என்று, போலீஸ் இருக்கின்றது என்று. அதில் உண்மை இருக்கின்றது. ஆனால் இராணுவம் போலீஸும் வேறாக இல்லை, அங்கு இருக்கின்ற மாஃபியாக்கள். அப்ப அந்த மாஃபியாக்களோடு இணைந்திருக்கின்றது. அந்த மாஃபியாக்களோடு அங்கு இருக்கின்ற தமிழ் அரசியல்வாதிகளும் பிணைந்திருக்கின்றார்கள். அப்ப அது மாத்திரமல்ல, அந்த அரசியல்வாதிகள் அண்மையில் கைது செய்யப்பட்டும் இருக்கின்றார்கள். வடக்கின் கல்வி நிலையில கடந்த காலத்தில் சரிவுகள் காணப்பட்டாலும் தற்போது அது வலுவடைந்து வருவதாக சுட்டிக்காட்டியிருந்தார். மேலும் வடக்கு கல்வி வீழ்ச்சிக்கு போதைப்பொருள் மாஃபியாக்கள் தான் காரணம் என்று சொல்லியிருந்தார். இதன்போது நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பிய தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், அமைச்சரே, வடக்கில் கல்வி புலத்தில் வளர்ச்சி காணப்படுகிறது என தெரிவிக்கின்றீர்கள், அதனை கணக்கெடுப்பின் மூலம் நிரூபிப்பீர்களா? வடக்கில் போதைப்பொருள் கடத்தல்ல இராணுவத்தினர் தொடர்பு பட்டுள்ளனர், அவர்களை எப்போது வெளியேற்ற போகிறீர்கள் என்ற கேள்வியை அவர் எழுப்பியிருந்தார். அதுக்கு பதில் வழங்கிய கடத்தொழில் அமைச்சர், வடக்கில் போதைப்பொருள் கடத்தலில் கடந்த காலங்களில் காவல்துறையினரும் இராணுவமும் இணைந்து தொடர்புபட்டிருக்கிறார்கள். அந்த நடைமுறை தற்போது மாற்றப்பட்டுள்ளது. இதற்கு பின்னால் போதைப்பொருள் மாஃபியாக்கள் உங்கள் கட்சியின் அரசியல் தலையீடுகளும் உங்கள் நண்பர்களின் கட்சியினர் தொடர்பு பட்டிருக்கிறார்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம் என்ற விடயத்தை சந்திரசேகர் சொல்லியிருந்தார். இதற்கு பதில் வழங்கிய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், அதாவது வடக்கில் போதைப்பொருள் கடத்தல இராணுவத்தினர் தொடர்பு பட்டுள்ளனர் என ஒப்புக்கொண்டமைக்கு நன்றி. கடந்த காலத்தில் இருந்த அரசாங்கங்கள் இதனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற விடயத்தை அவர் சொல்லியிருந்ததை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. இது இவ்வாறு இருக்கின்ற பொழுது கைகுண்டு மற்றும் வாளுடன் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சுன்னாகம் காவல்துறையினை மேற்கொண்ட விசாரணைகளை இந்த விடயங்கள் தெரிய வந்திருக்கின்றமை இங்கு நாம் சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. உண்மையில் அதிக அளவிலாக வடக்கை பொறுத்தவரையில் வாழ்வெட்டு கலாச்சாரம், அதே போன்று போதைப்பொருளுடைய மாஃபியாக்களுடைய தாக்கம், அவர்களுடைய ஆதிக்கம் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இது இவ்வாறு இருக்கின்ற பொழுது பாதுகாப்பு தரப்பினரால் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருளை நுழைச்சோலை காவல்துறை பொறுப்பதிகாரியின் ஆதரவோடு விநியோகிக்கும் போதைப்பொருள் மாஃபியா தொடர்பிலான குரல் பதிவு அண்மைய நாட்களில் சமூக ஊடகங்கள்ல அதிகம் பகிரப்பட்டு வருகிறது. பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருளை மீண்டும் அதற்கு சொந்தமான கும்பலிடம் வழங்குவது தொடர்பில் குறித்த குரல் பதிவு அமைய பெற்றிருந்தது. இந்த நிலையில் இந்த விடயம் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது. அதுல பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர் தன்னுடைய உரையில அவர் சொல்லியிருந்தார், கிழக்கில் போதைப்பொருள் கடத்தல இராணுவத்தினர் காவல்துறையும் ஈடுபட்டிருப்பதாக குற்றம் சுமத்துகிறார்கள், ஆனால் அதில் உள்ள உண்மைத்தன்மை அறிந்து கருத்து தெரிவியுங்க என்று சொல்லியிருந்தார். அவரது உரையின் பின்னர் கருத்து வெளியிட்ட எதிர்த்தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசாட் பதியுதீன், சபாநாயகரே, தற்போது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் போதைப்பொருள் கடத்தலில் இராணுவத்தினரும் காவல்துறையினரும் ஈடுபாடு குறித்து கருத்து வெளியிட்டிருந்தார். ஆனால் தற்போது ஒரு குரல் பதிவு வழியாகி சமூக ஊடகங்கள்ல அதிகம் பகிரப்பட்டு வருகிறது. நுரைச்சோலை காவல்துறை பொறுப்பதிகாரியின் நடவடிக்கை இதன் மூலம் அம்பலமாகி இருக்குது. இதற்கு என்ன பதிலை அரசாங்கம் சொல்ல போகிறது என்ற விடயத்தை ரிசாட் பதியுதீன் சபையில கேள்வியாக தொடுத்திருந்தார். இதையும் தாண்டி அனுராதபுரம் போதைப்பொருள் விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட பாடசாலை அதிபருக்கு விளக்கமறியல் நீடிக்கப்பட்டிருக்குது. குறித்த உத்தரவை தம்புத்தேகம நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்திருக்குது. எதிர்வருகின்ற நவம்பர் 26 வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பில் நவம்பர் 5 அனுராதபுரம் எப்பாவல பிரதேசத்தில் உள்ள ஒரு ஆரம்ப பாடசாலையின் அதிபர் 1 கிலோவிற்கும் அதிகமான கிரோயினுடன் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த நிலையில் எப்பாவல நல்ல முதவா வீதி பகுதியில் கைது செய்யப்பட்ட 30 வயது கூடிய நபர் ஒருவரிடமிருந்து கிடைத்த தகவலின் அடிப்படையில் தான் அனுராதபுரம் குற்றப்புலனாய்வு பிரிவினர் இந்த சுற்றி வளைப்பு மேற்கொண்டிருந்தார்கள். குறித்த அதிபருக்கு சொந்தமானது என தெரிவிக்கப்படுகிற எப்பாவல எதகல பிரதேசத்தில் உள்ள விடுதி ஒன்றின் பின்னால் புதைக்கப்பட்டிருந்த நிலையில 1 கிலோ 185 கிராம் ஹெரோயின் மீட்கப்பட்டிருக்குது. குறித்த அதிபர் அருகில் உள்ள குளத்தில் போட்டு சென்ற போதைப் பொருளை அளக்க பயன்படுத்தப்படும் மின்னணு தராசு மற்றும் பொலித்தீன் சீலர் இயந்திரம் ஒன்றையும் காவல்துறை மீட்டிருக்கிறார்கள். குறித்த அதிபரின் மகனும் சுமார் 1 மாதத்துக்கு முன்னர் 25 கிராம் ஹெரோயினுடன்
கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதனையடுத்து சட்டவிரோத செயலில் ஈடுபட்டமை காரணமாக கைது செய்யப்பட்ட அதிபரை தனது பதவியிலிருந்து இடைநீக்கம் செய்ய வட மத்திய மாகாண கல்வி பணிப்பாளர் தீர்மானித்திருக்கிறார். இதற்கு மேலதிகமாக கைது செய்யப்பட்ட அவருடைய மனைவி தேசிய மக்கள் சக்தியின் பாலியகோடு நகர சபையின் பொறுப்பாளராக இருப்பது பின்னர் தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையில் கணவர் மற்றும் மகன் போதைப்பொருள் குற்றச்சாட்டில் சிக்கியதன் காரணமாக அவர் பதவி விலகி இருந்தமை இங்கு நாம் சுட்டி காட்டுகின்றோம். ஆகவே தொடர்ச்சியாக போதைப்பொருள் பாவனை என்பது அதிகரித்து கொண்டிருக்கிறது. நான் ஆரம்பத்தில் சொன்னது போன்றுதான் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் சொல்லியிருக்கிறார், வடக்கில போதைப்பொருள் பாவனை இருக்குது, இதுக்கு இராணுவத்தினரும் காவல்துறை உடந்தையாக இருக்கிறார்கள் என்று. இன்னொரு பக்கம் அது அவர் சொன்ன அந்த விடயங்களை காரணம் காட்டி கல்வி புலன் வந்து இங்கு அதிகரித்திருக்கிறது, கல்வியினுடைய வளர்ச்சி வீதம் காணப்படுகிறது என்கின்ற அந்த விடயத்தை அவர் அப்படியே சுட்டிக்காட்டி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எம்பியும் பலதரப்பட்ட கேள்விகளை தொடுத்திருக்கிறார். இன்றைய தினம் போதைப்பொருளுக்கு எதிராக ரிசார்ட் பதியுதீன் பேசியிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறு நாடாளுமன்றத்தினுடைய அமர்வுகள் நாளுக்கு நாள் நகர்ந்து செல்லுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வடக்கில போதைப்பொருள் பாவனைக்கு பின்னால இராணுவத்தினரும் போலீசாரும் இருக்கிறார்கள் என்று சொன்ன விடயம் எந்த அளவுக்கு அதை இல்லாமல் செய்வதற்கான முயற்சிகள்ல தேசிய மக்கள் சக்தி இணைந்து செயற்பட போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.